ஹே காய்ஸ், இன்றைக்கி கிங்டம் ஃபங்கை பார்க்கலாம். கிங்டம் ஃபங்கையில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிங்டம் ஃபங்கை தான் யூனிக் கிங்டம். இது எல்லாத்துலேயுமே ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம் தான் இருக்கும். ஓகேவா? ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம்னா என்னது அப்படின்னா, ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம்னா என்னதுன்னா சாப்ரோஃபைட்டிக் ஆர் பாராசைட்டிக் ரெண்டுமே இருக்கிறது தான் ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம். சாப்ரோஃபைட்னா என்னது? டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிசமோட ஆர்கானிக் மேட்டரை ஃபுட்டாக எடுத்துருக்கிறவங்க தான் சாப்ரோஃபைட்டிக். பாராசைட்டிக்னா யார்? ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே போய் வாழ்கிறவங்க தான் பாராசைட்டிக். அண்ட் ஃபங்கை ஒரு காஸ்மோபொலைட்டான். ஃபங்கை ஆர் காஸ்மோபொலைட்டான். காஸ்மோபொலைட்டன் அப்படின்னா இது ஏர்த்தில் ஃபுல்லாகவே எவ்ரிவேர் இருக்கும். ஃபங்கை ஏர்த்தில் எவ்ரிவேர் இருக்குது. ஸோ இட் இஸ் கால் காஸ்மோபொலைட்டன். காஸ்மோபொலைட்டன்னா இதுதான் மீனிங். ஆல்மோஸ்ட் ஏர்த்தில் எவ்ரிவேர் இருக்கிறது. அண்ட் தே க்ரோவின் எங்கே க்ரோவ் ஆகும்? ஹியூமிடாக வார்மாக இருக்கிற இடத்துல தான் க்ரோவ் ஆகும். ஓகேவா? தே grow in humid and warm places. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரெட்டுக்கு மேலே ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு மோல்டு மாதிரி வரும்ல, மேலே கொஞ்சம் தூசி மாதிரி வரும், ப்ளூ கலரில் இல்லைன்னா பிளாக் கலரில் வரும்ல, அதுதான் எக்ஸாம்பிள். அது மேலே இருக்கிறத ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ் அழுகி போயிருக்கும், அது மேலேயும் இந்த மாதிரி ஃபங்கை இருக்கும். அழுகின ஃப்ரூட்ஸு அதையும் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க, ராட்டன் ஃப்ரூட்ஸ். அண்ட் மஷ்ரூம் சாப்பிடுவோம் நம்ம, காளான். அண்ட் டோட்ஸ்டூல்னா பாய்சனஸ் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. சரியா? என்னது? பாய்சனஸ் மஷ்ரூம். ஓகே, நெக்ஸ்ட்டு மஸ்டர்ட் லீவ்ஸில் மேலே ஒயிட் ஸ்பாட் இருக்குது அப்படின்னா அது பாராசைட்டிக் ஃபங்கை. இதோட எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு இதுவும் வரும், அதில் சொல்கிறோம். ஓகேவா? என்னது? மஸ்டர்ட் லீஃப் மேலே அந்த ஒயிட் ஸ்பாட் இருக்குது. அந்த ஒயிட் ஸ்பாட் எதனால் வருது அப்படின்னா பாராசைட்டிக் ஃபங்கைனால் வருது. சரியா? எதனால் வருது? பாராசைட்டிக் ஃபங்கைனால் வருது. மஸ்டர்ட் லீவ்ஸ் எதனால் வருது? பாராசைட் ஃபங்கஸ்னால வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சில ஃபங்கை ஒரு ஆன்டிபயோட்டிக் சோர்ஸாகவும் உருவாகுது. எந்த ஃபங்கை சொல்லுங்கள் பார்க்கலாம்? எந்த ஃபங்கை? பெனிசிலியம். சரியா? சம் ஃபங்கை ஆர் தி சோர்ஸ் ஆஃப் antibiotics. Example, penicillium.
சில ஃபங்கஸ் வந்து யூனிசெல்லுலாராகவும் இருக்கும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் திஸ் ஃபங்கஸ் வந்து மல்டிசெல்லுலார் தான். ஓகேவா? சில ஃபங்கஸ் மட்டும்தான் யூனிசெல்லுலாராக இருக்கும். யூனிசெல்லுலார் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட்டு. ஓகேவா? இந்த ஈஸ்ட் வச்சு தான் வந்து பியர், பிரெட், இந்த மாதிரி ப்ரூவிங் இண்டஸ்ட்ரி அண்ட் பேக்கரி இதுக்கெலாம் வந்து இந்த ஈஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, சம் யூனிசெல்லுலார் ஃபங்கை. எக்ஸாம்பிள் ஈஸ்ட்டு, are used to make beer and bread. இது வந்து மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்லேயும் வரும். ஈஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னது, அதோட பேர் என்னது அப்படின்னா சக்கரோமைசஸ் செரிவேசி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு, சில ஃபங்கை வந்து டிசீஸ் காஸ் பண்ணும். பிளான்ட்ஸ்லேயும் சரி அனிமல்ஸ்லேயும் சரி டிசீஸ் காஸ் பண்ணும். ஓகேவா? எழுதிடுவோமா? அதர் ஃபங்கை காஸ் diseases in plants and animals. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து வீட் ரஸ்ட். வீட் rust, like wheat rust like causing Puccinia. இது சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ரெண்டாவது வந்து யூ இருக்கா, இல்லை ரஸ்ட்டுக்கு ரெண்டாவது யூ இருக்கா, ரஸ்ட்டில் ரெண்டாவது யூ இருக்கும் அண்டு பக்சினியாலே ரெண்டாவது யூ இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மறக்காது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் யூஸ்டிலாகோ அப்படின்னு வரும், அதுக்கு வந்து மறந்துடுவீங்க. அதே மாதிரி ஸ்மட்டுக்கு யூஸ்டிலாகோ. இது இதில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, சும்மா ப்ரீஃபாக சும்மா மேலோட்டமாக இருக்கிறதுக்கு வந்து இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க பேராகிராஃபில். நான் எழுதுகிறேன். இது வந்து இந்த மாதிரி இடையில இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னது, ரஸ்ட்டுக்கு ரெண்டாவது யூ இருக்குது, பக்சினியாவுக்கு ரெண்டாவது யூ இருக்குது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிமோனிக்ஸ்லாம் வந்து சில நேரத்துக்கு மறந்துடும். நீங்களே உருவாக்குனாலும் சில நேரத்துக்கு மறந்துடும், சொல்ல முடியாது. உங்களுக்கு எட்டு நாள் இருந்தால் எப்போனாலும் எதுனாலும் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். எக்ஸப்ட் ஈஸ்ட் தவிர மற்ற எல்லா ஃபங்கையுமே ஃபிலமெண்டஸ் தான். சரியா? என்னது? எக்ஸப்ட் ஈஸ்ட் ஃபங்கை ஆர் ஃபிலமெண்டஸ். ஃபிலமெண்டஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபங்கையோட பாடியில், ஓகேவா, ஃபங்கையோட பாடியில் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அது பேர் வந்து ஹைஃபைன்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஹைஃபை. ஓகேவா?
த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது பேர் வந்து ஹைஃபேன்னு சொல்லுவாங்க. அண்ட் குரூப் ஆஃப் ஹைஃபே ஆர் நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபே அப்படி சேர்ந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் மைசீலியம். ஓகேவா? தி நெட்வொர்க் ஆஃப் hyphae is known as mycelium. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹைஃபே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஹைஃபே வந்து உண்டு. ஒன்று சீனோசைட்டிக் ஹைஃபே ஆர் ஏசெப்டேட் ஹைஃபே, இன்னொன்று வந்து செப்டேட் ஹைஃபே. ஓகேவா? ஹைஃபே 2 டைப்ஸ் ஸ்பெல்லிங் பாருங்க. ஸோ 2 டைப்ஸ் first is sinusoidal hyphae, sinusoidal or aseptate hyphae. Next வந்து septate hyphae. இப்போ sinusoidal hyphae பார்க்கலாம். சினோசைட்டிக் ஹைஃபே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி டியூப் மாதிரி கண்டினியூஸ் டியூபாக ஆகிட்டு இருக்கும். அண்டு வந்து மல்டி நியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்படி இப்படி கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? செப்டேட் ஹைஃபேல என்ன இருக்கும் அப்படின்னா, செப்டேட்னா கிராஸ் வால்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதில் என்ன இருக்கும், இந்த மாதிரி சைட்டோபிளாசம் கண்டினியூ போயிட்டே இருந்துச்சுன்னா நடுவில் ஒரு கிராஸ் வால் வந்து இருக்கும். தட் இஸ் கால்ட் செப்டேட் ஹைஃபே. இந்த மாதிரி இருக்கும். சரியா? இதுக்கு எழுதிடுவோமா? They are continuous tubes filled with multi-nucleated cytoplasm. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு வந்து செப்டேட்னா they have septate or cross walls. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபங்கல் செல் வால் வந்து மேட் அப் ஆஃப்
chitin and polysaccharides. ஓகேவா? என்னது? fungal cell is made up of chitin and polysaccharides. fungal cell wall is made up of chitin polysaccharides. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட், மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கை வந்து சாப்ரோஃபைட்டிக்காக இருப்பாங்க அண்ட் சில பேர் தான் வந்து பேராசைட்டிக்காக இருப்பாங்க. சாப்ரோஃபைட்டிக்னா என்னது? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசம்லேருந்து அவங்களோட ஆர்கானிக் மேட்டர், சொல்யூபிள் ஆர்கானிக் மேட்டரை அப்சர்வ் பண்ணுறவங்க தான் சாப்ரோஃபைட்ஸ். பேராசைட்டை ஹோஸ்குள்ளே இருந்து வாழ்கிறவங்க, தட் இஸ் கால் parasites. ஓகேவா? First one they are saprophytes. அப்படின்னா observe soluble organic matter from dead substrate. Dead substrate or substance எப்படினாலும் சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகே, some are parasites. பார்த்தீங்களா, சில பேர் தான் வந்து parasites இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சில பேர் வந்து சிம்பயான்ஸாக வந்து வாழ்வாங்க. ஓகேவா? என்னது? சில பேர் சிம்பயான்ஸ், நான் வந்து உனக்கு இது பண்ணித்தரேன், நீ எனக்கு அதுக்கு பதிலாக இது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து லைக்கன் அப்படிங்கிற எக்ஸாம்பிள், லைக்கன் ஃபங்கை வந்து அந்த ஆல்கேக்கு வந்து இருங்க வேறு நான் உங்களை எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே, லைக்கன், ஃபங்கை ப்ளஸ் ஆல்கே. இப்போ ஃபங்கை ஆல்கேக்கு வந்து ஷெல்டர் கொடுப்பான், ஆல்கே ஃபங்கைக்கு வந்து ஃபுட்டு கொடுப்பான். ஓகேவா? இந்த ஃபைகோபியாண்ட், மைக்கோபியாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கே ஃபைகோபியாண்ட், ஃபங்கை மைக்கோபியாண்ட், இந்த மாதிரி சொல்லுவாங்க. பார்ட்னர், ஃபைகோபியாண்ட் பார்ட்னர், மைக்கோபியாண்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. மைக்கோரைசா மாதிரி லிவ் பண்ணுவாங்க. மைக்கோரைசா, மைக்கோ அப்படின்னா ஃபங்கைன்னு அர்த்தம். ஓகேவா? ரைசா மீன்ஸ் ரூட், ஸோ தட் இஸ் கால்ட் ஃபங்கை ப்ளஸ் ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். அவ்வளோதான். இதோட பேசிக்கான ஃபங்கையில் என்னெல்லாம் பேசிக் இருக்கோ அதெல்லாம் வந்து முடிச்சிட்டேன். எவ்வளோப்பா, ஒரு பேஜுக்கிட்ட இருக்குண்ணே, சூப்பர்ப்பா, ஒரு பேஜுக்கிட்ட இருக்குது. இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் குட்டி பையனாக இருக்கான்ல, அதனால் அவங்க குட்டியாக இருக்கும்.
முதல்ல இருந்து சொல்லவா? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஃபங்கை வந்து ஒரு யூனிக் கிங்டம், ஏன்னா அது ஒரு ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம். அண்ட் ஃபங்கை வந்து காஸ்மோபொலைட்டன். காஸ்மோபொலைட்டன்னா என்னது அப்படின்னா, ஏர்த்தில் வந்து எவ்ரிவேர், அதால் முடிஞ்ச அளவு வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ஆஃப் எர்த் வந்து ஃபங்கை வந்து இருக்கும். சரியா? ஃபங்கை வந்து ஹியூமிட் பிளேஸ்லேயும் வார்ம் பிளேஸ்லேயும் தான், ஹியூமிட் அண்ட் வார்ம் அப்படி இருக்கிற பிளேஸில் தான் வந்து அது வந்து க்ரோ ஆகும். அண்ட் இதோட எக்ஸாம்பிள் என்னது, மோல்ட் அண்ட் பிரெட், அப்புறம் ராட்டன் ஃப்ரூட்ஸ், மஷ்ரூமு, டோட்ஸ்டூல். இந்த டோட்ஸ்டூல் தான் வந்து பாய்சனஸ் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்து எதுக்கு மஸ்டர்ட் லீவ்ஸ் மேலே இருக்குது, எதுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, பேரசைட்டிக் ஃபங்கஸ்னால இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு சம் ஃபங்கை வந்து ஆன்டிபயோட்டிக்ஸாகவும் ஹெல்ப் பண்ணுது. ஆன்டிபயோட்டிக்ஸோட எக்ஸாம்பிள் வந்து பெனிசிலியம். ஓகேவா? இட்ஸ் அ குயின் ஆஃப் ட்ரக்ஸ். கண்டுபிடிச்சவங்க வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வந்து இதில் என்சிஆர்டியில் வந்து தெரியல, ஆனால் ஸ்டேட் போர்ட் புக்கில் வந்து உண்டு. ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதும். ஓகே. அண்டு சம் ஆஃப் யூனிசெல்லுலார் ஃபங்கை. யூனிசெல்லுலார் வந்து சில பேர் தான் இருக்காங்க. அவங்க பேர் ஈஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னது, சாக்கரோமைசஸ் செரிவேசியே. அண்ட் வந்து யூஸ் டு மேக் பியர், பிரெட்டுக்கும் பியருக்கும் வந்து மேக் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சில ஃபங்கை வந்து டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது, பிளான்ட்ஸ்லேயும் சரி அனிமல்லையும் சரி. சரியா? வீட் ரஸ்ட் வந்து காசிங் பக்சீனியா. இந்த ஆருக்கு அப்புறம் யூ இருக்குது, அந்த மாதிரி பக்சீனியாவுக்கும் ஆருக்கு அப்புறம் யூ இருக்குது. அந்த மாதிரி இது வச்சு படிங்க. அண்ட் ஸ்மட் வந்து யூஸ்டில் ஆகும். எக்ஸப்ட் ஈஸ்ட்டு தவிர எல்லா ஃபங்கையுமே வந்து ஃபிலமெண்டஸ் தான். ஓகேவா? அண்ட் வந்து அந்த ஃபிலமெண்டஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிற பேர் தான் வந்து ஃபிலமெண்டஸ். ஓகேவா? ஃபிலமெண்டஸ் இருக்கிறதுனால தேர் பாடி வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அது வந்து வச்சுருக்கோம். அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் பேர் தான் வந்து ஹைஃபே, குரூப் ஆஃப் ஹைஃபே. இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஹைஃபே சேஞ்சு அப்படின்னா, இந்த மாதிரி சேர்ந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் மைசீலியம்னு சொல்லுவாங்க. ஹைஃபே வந்து 2 டைப்ஸ் இருக்குது, சீனோசைட்டிக் ஹைஃபே அண்ட் செப்டேட் ஹைஃபே. சீனோசைட்டிக் ஆர் ஏசெப்டேட் அண்ட் செப்டேட் ஹைஃபே வந்து இருக்குது. 2 டைப்ஸ். சீனோசைட்டிக் ஹைஃபே வந்து இந்த மாதிரி கண்டினியூஸ் டியூப்ஸாக பேய்கிட்டே இருக்கும். மல்டி நியூக்ளியேட் சைட்டோபிளாசம் கூட இடையில வந்து இந்த மாதிரி பிளாக்ஸ் மாதிரிலாம் இருக்காது. சரியா? கிராஸ் வால்ஸ்லாம் இருக்காது. பட் செப்டேட்டில் வந்து செப்டேட்னாலே வந்து கிராஸ் வால்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து செப்டேட், அதாவது கிராஸ் வால் வந்து இருக்குது. அண்ட் செல் வால், ஃபங்கல் செல் வால் வந்து எதனால், கைட்டின் பாலிசாக்கரைட்னால மேடப் ஆஃப் ஆகிருக்கும். அண்ட் வந்து மோஸ்ட் ஃபங்கை வந்து சாப்ரோஃபைட்ஸாக இருக்காங்க, சில பேர் தான் வந்து பேரசைட்ஸாக இருக்காங்க. சாப்ரோஃபைட்ஸ்னால் என்னது, சொல்யூபிள் ஆர்கானிக் மேட்டரை வந்து டெட் சப்ஸ்ட்ரேட்லேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சில பேர் வந்து சிம்பயோன்ஸாக வந்து லிவ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து லைக்கன். ஓகேவா? லைக்கன் வந்து லைக்கனில் ஃபங்கை ப்ளஸ் ஆல்கே இருக்குது. ஃபங்கை வந்து ஆல்கேக்கு வந்து ஷெல்டர் கொடுக்குது, அண்ட் ஆல்கே வந்து ஃபங்கைக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குது. ஏன்னா வந்து ஆல்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி தே கேன் ப்ரொடியூஸ் ஃபுட். ஓகே. மைக்கோரைசா வந்து ஃபங்கை ப்ளஸ் ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். சரியா? ஏன்னா மைக்கோரைசா என்னது, ஃபங்கை ப்ளஸ் ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். அதெல்லாம் மைக்கோரைசா வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரீப்ரொடக்ஷன் தான் வந்து பார்க்கணும். ஃபங்கையில் எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை 3 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், ஏசெக்ஷுவல், அதுக்கப்புறம் செக்ஷுவல் இருக்குது. வெஜிடேட்டிவில் வந்து ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங் நடக்கும். ஓகேவா? வெஜிடேட்டிவ்
ப்ரொபகேஷன் 3 ஹெட்டிங் எழுது. அதுக்கப்புறம் வந்து 4 எழுதுறேன். கலர் மாற்றிட்டு இருக்க முடியாது. reproduction, fragmentation, next fission, budding. இது 3 வச்சு நடக்கும். பட்டிங் வந்து ஈஸ்டில் நடக்கும். ஃபிஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷனை இப்படி 2 துண்டாக கட் பண்ணி வெளியே போட்டாலும் வந்து அது ஒரு தனி அனிமல், இது ஒரு தனி அனிமல், அந்த மாதிரி ஆயிரும். அண்ட் ஃபிஷன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்படி 2ஆக பிரிஞ்சு இது ஒரு அனிமல், இது ஒரு அனிமல், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஈஸ்டில் வந்து பட்டிங் நடக்கும். ஈஸ்ட், ஹைட்ரா இதிலெல்லாம் பட்டிங் நடக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஒரு குட்டி இது ஃபார்ம் ஆகும். அண்ட் இது வந்து இப்படி பெருசாகி இதில் எப்படி அதுக்கப்புறம் இன்னும் பெருசாகி எப்படி ஆகும். அண்ட் வந்து மொத்தமாக வந்து இது தனி ஒரு அனிமல், இது தனி ஒரு அனிமல், அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அனிமல்னால் ஃபங்கையை தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுத்தையும் சொல்லலை. வேறு எதுவும் நினச்சிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்போர்ஸால் நடக்கும். ஓகேவா? பை ஸ்போர்ஸ் such as Conidia, Sporangiosperms, and Zoospores. இது மூலமாக நடக்கும். நெக்ஸ்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து oospores, ascospore and basidiospores சொல்லி நடக்கும். basidiosperms இதிலெல்லாம் நடக்கும். சரியா? and they produce in distinct structure called floating bodies. floating body மாதிரி வச்சு இது வந்து floating bodies ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த floating bodiesனால் ஒன்றும் கிடையாது, இருக்கும் இல்லை இந்த மாதிரி ஸ்கோர் வந்து இருக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் பாடிஸ். அதே மாதிரி இது வச்சு உள்ளே வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் கொடுப்போம். ஓகேவா? இந்த செக்ஷுவல் சைக்கிள் வந்து 3 ஸ்டெப்ஸில் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்மோகேமி, பிளாஸ்மோகேமினா புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகிறது தான் பிளாஸ்மோகேமி. fusion of protoplasm between 2 motile gameto non motile gameto அதில்
அதோட புரோட்டோபிளாசம் வந்து ஃபியூஸ் ஆகுறது, அது பேர் தான் வந்து பிளாஸ்மோகேமி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேரியோகேமி. கேரியோகேமி ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியை, அது 2 நியூக்ளியை. கேரியோகேமி. ஃபியூஷன் ஆஃப் 2 நியூக்ளியை. சைடில் வந்து இது முடிச்சுட்டு இந்த ஒரு லைனை முடிச்சுட்டு படம் வரைஞ்சி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மியாசிஸில் சைகோடு இதாகி அண்ட் வந்து ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து இதாக கொடுக்கும். சைகோட்டில் ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து கொடுக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி 2 இது செல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த புரோட்டோபிளாசம் மட்டும் ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அதோட நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகிடும். சரியா? அண்ட் மியாசிஸ் வந்து சைகோட்டில் ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து கொடுக்கும். இப்படி ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் கொடுக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்கஸ் வந்து செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ண சொல்ல 2 ஹேப்ளாய்ட் ஹைஃபே வந்து, அதாவது சேம் ஸ்பீஷீஸில் இருக்கிற மேட் பண்ணி அண்ட் வந்து ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? மேட் பண்ணி ஃபியூஸ் ஆகும். அவ்வளோதான். அண்ட் சில ஃபங்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, ஹேப்ளாய்ட் செல்ஸு டக்குன்னு ஃபியூஸ் ஆகிடும். ஃபியூஸ் ஆகி டக்குன்னு டிப்ளாய்ட் செல்ஸ் வந்து கொண்டு வந்துடும். ஓகே? சில ஃபங்கை, அதாவது ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, டைகேரியோட்டிக் ஸ்டேஜ் இல்லைன்னா டைகேரியோஃபேஸ் வந்து நடக்கும். அது வந்து இந்த 2 இது லைன் எழுதி முடிச்சுட்டு அந்த டைகேரியோஃபேஸ் பற்றி சொல்கிறேன். அதில் ஒன்றுமே இருக்காது. ஹைஃபே அப்படின்னா இதுதான், எப்படி இருக்கும்ல, இது தான் ஹைஃபே. செப்டேட் ஹைஃபே. அந்த கிராஸ்வால் இல்லை அப்படின்னா ஏசெப்டேட் ஹைஃபே ஆர் சினெசெட்டிக் ஹைஃபே. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹைஃபேனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. கம்பேக்டபிள் மேட்டிங். கொஞ்சம் இது த்ரோட் பெயினால் கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லாமல் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
In ascomycetes, and basidiomycete, a dikaryotic phase dikaryotic stage or dikaryophase. அதை எழுதி முடிச்சுட்டு சொல்லித்தரேன். dikaryophase வந்து n+n 2 nuclei per cell. என்னடா எழுதிக்கிட்டே இருப்பா சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ இதை எழுதி முடிச்சுட்டு சொல்லிட்டோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம்ல, அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. ஆஸ்கோமைசிட்ஸ்லேயும் பெசிடியோமைசிட்ஸ்லேயும் டைகேரியான் ஸ்டேஜ்னு ஒரு ஸ்டேஜ் வந்து வரும். சரியா? இந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ 2 ஹைஃபே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபியூஸ் ஆகணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து வந்து ஃபியூஸ் ஆகணும். ஓகேவா? ஃபியூஸ் ஆனாங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு செல்லில் 2 நியூக்ளியை இந்த மாதிரி இருக்கும். அது பேர் தான் வந்து டைகேரியான் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர் அதை வந்து டைகேரியான் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் வந்து அந்த பேரண்டல் நியூக்ளியை வந்து ஃபியூஸ் ஆகி செல் வந்து டிப்ளாய்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ உங்களை நார்மல் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான். பேரண்டல் நியூக்ளியை ஃபியூஸ் ஆகி அந்த செல் வந்து டிப்ளாய்டாக மாறிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் வந்து நான் எழுதிட்டு சொல்கிறேன்.
பாயிண்டில் ஃப்ரூட்டிங் பாடிஸில் வந்து ரிடக்ஷன் டிவிஷன் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹேப்லாய்ட் ஸ்கோருக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு based on morphology of mycelium, mode of spore formation, and fruiting bodies. இதை வச்சு தான் வந்து ஃபங்கை வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் கிளாஸிஃபை பண்ணாங்க. ஓகேவா? ஃபங்கை ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். என்ன கிளாஸ்லாம் எழுதிடுவோமா? கலர் இருக்கு. கலர் எடுக்கிறதுலேயே நேரம் போயிடும் போலே. என்னதெல்லாம்? ஃபஸ்ட்டு ஃபைகோமைசிஸ். நெக்ஸ்ட்டு ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ் அண்ட் டியூட்ரோமைசிட்ஸ். ஓகேவா? நாலு கிளாஸிஃபிகேஷன், 4 கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபைகோமைசிட்ஸ் பார்த்துடலாம். ஃபைகோமைசிட்ஸ் இன்னொரு பேர் வந்து லோவர் ஃபங்கை. ஓகேவா? ஆர் ஆல்கல் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இதை வந்து குழப்புவேன். சாக் ஃபங்கைன்னு குழப்போம். நான் எக்ஸாமில் வந்து கரெக்டாக ஆல்கல் ஃபங்கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துடுவேன். அது ஏன் தெரியல, இதை பார்த்தாலே சாக் ஃபங்கை அப்படின்னு ஒரு இது. சரி, இதுக்கு பேர் என்ன? லோவர் ஃபங்கை. இது ஃபுல்லாகவே நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஒரு தடவை ரிவைஸ் பண்ணவே இல்லை. ஓகே. ரீப்ரொடக்ஷனில் 3 டைப் இருக்குது. வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல். வெஜிடேட்டிவில் வந்து ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங் 3 இருக்குது. அண்ட் ஏசெக்ஷுவலில் வந்து ஸ்போர்ஸ் தான் வந்து இதாகும். கொனிடியா, ஸ்பொராஞ்சியா ஸ்போர், ஜூஸ்போர். என்னது ஏசெக்ஷுவலில் என்னது? ஸ்பொராஞ்சியா,
ஸ்பொராஞ்சியோஸ்போர், கொனிடியா ஆர் ஜூஸ்போர்ஸ் வருது. அண்ட் செக்ஷுவலில் வந்து ஊஸ்போர்ஸ், ஆஸ்கோஸ்போர், பெசிடியோஸ்போர்ஸ்னு 3 இது இருக்குது. அண்ட் வந்து இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸ் மாதிரி எப்படி இதான் வந்து ஸ்போர் வந்து இதாகும். நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளாஸ்மோகேமி. பிளாஸ்மோகேமினா ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம். 2 மொட்டைல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுது. அண்ட் கேரியோகேமினா ஃபியூஷன் ஆஃப் 2 நியூக்ளியை. அண்ட் வந்து மியாசிஸ்னால் வந்து சைக்கோட்டில் வந்து ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து கொடுக்கும். ஒரு ஃபங்கஸ் வந்து செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ண சொல்ல 2 ஹேப்ளாய்ட் ஹைஃபே வந்து மேட் பண்ணி ஃபியூஸ் ஆகும். ஓகே, கம் டுகெதர் அண்ட் ஃபியூஸ். அண்ட் சில ஃபங்கையில் வந்து டக்குன்னு 2 ஹேப்ளாய்ட்ஸ் வந்து டக்குன்னு ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்ட் செல்லுக்கு மாறிடும். சில இதில் வந்து ஆஸ்கோமைசிஸ் அண்ட் பெசிடியோமைசிஸில் டைகேரியன் ஃபேஸ்னு ஒரு ஃபேஸ் வந்து வரும். அது வந்து ஒரு செல்லில் வந்து என் இந்த மாதிரி இருக்கும். இது அந்த படம் இதாகவே வரைஞ்சிடும். அப்போ உங்களுக்கு இதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக. இந்த மாதிரி ஒரு செல்லில் 2 நியூக்ளியை பெருசு எப்படி ஓகேவா? அவ்வளோதான். லேட்டர் வந்து பேரநியூக்ளியை வந்து ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டாக மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்கையில் வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸ் வந்து ரிடக்ஷன் டிவிஷன் மூலமாக வந்து ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் பேஸ்ட் ஆன் எதை வச்சுலாம் மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம், மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன், தேர்டு வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸ். இது 3ஐயும் வச்சு தான் ஃபங்கையை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபைகோமைசிஸ், ஆஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ், டியூட்ரோமைசிஸ்னு. ஃபைகோமைசிஸ்னால் வந்து லோவர் ஃபங்கை ஆர் ஆல்கல் ஃபங்கை. ஓகேவா? இந்த ஃபைகோமைசிஸ் வந்து அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸில், அதுக்கப்புறம் டீகேயிங் வுட்டு வந்து மாய்ஸ் பிளேஸ் இருந்தால், அதுக்கப்புறம் டேம் சொத்தன்னு இருக்கிற பிளேஸில் இதில் தான் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் இது வந்து கன்ஃபார்மாக திஸ் இஸ் அ பேரசைட். த ஃபைகோமைசிஸ் ஃபங்கை இட்ஸ் அ பேரசைட். ஓகே, இந்த கலர் ரொம்ப வெறிச்ச மாதிரி இருக்குது. ஐ ஸ்ட்ரெயின் ஆகுது. இல்லை இனிமேட்டு அவ்வளோவா யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாய்ஸ்ட் அண்ட் டேம் பிளேசஸ். ஓகேவா? அண்ட் இது வந்து கன்ஃபார்ம் இட்ஸ் அன் ஆப்ளிகேட் பேரசைட். எதில்? பிளான்ஸில். ஆப்ளிகேட்டர் parasites on plants. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மைசீலியம் வந்து ஏசெப்டேட்டாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது தான், கிராஸ் வால் இருக்காது. ஓகேவா? அந்த மைசீலியத்தில் குரூப் ஆஃப் ஹைஃபே தான் மைசீலியம். இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எதுலலாம் நடந்திருக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் நடந்திருக்கும். எப்படிலாம் இதாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏசெக்ஷுவல் நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிட்டு நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிட்டு 12:35 ஓகே குலைக்கட்டும். பை மொட்டைல் ஐயோ சூஸ்போஸ். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, மொட்டைலாக இருந்துச்சு அப்படின்னா சூஸ்போர்ஸில் நடக்கும். நான் மொட்டைலில் இருந்துச்சு அப்படின்னா ஆப்லானாஸ்போர்ஸ் அந்த மாதிரி நடக்கும். ஆப்லானாஸ்போர்ஸ் அந்த இதில் நடக்கும். ஓகே, ஏப்ளானோ ஸ்போர்ஸ்
ஏசெக்ஷுவல் தானே, ஸோ ஏ முன்னால் போட்டுக்கோங்க. அண்ட் வந்து பீனா பைகோமேசிக்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பீஸா ப்ரொடியூசிங் ஸ்பொராஞ்சியம், ஸ்பொராஞ்சியத்தில் தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸ்பொராஞ்சியம் இன்னொரு இதுலேயும் வரும். இதில் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வரும். ஓகே, அது அப்போ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஜைகோஸ்போரஸ் வந்து 2 கேமெட் வந்து ஃபியூஸ் ஆனால் வந்து நடக்கும். ஓகேவா, சேமாக கேமெட் இருந்துச்சு அப்படின்னா ஐசோகேமஸ். ஓகேவா, அண்ட் டிசிமிலராக இருந்துச்சு அப்படின்னா ஆன்ஐசோகேமஸ், ஊகேமஸ் அந்த மாதிரி இருக்கும். ஐசோகேமஸ்னால் மார்ஃபாலஜி அந்த இதில் சிமிலராக இருக்கும். மார்ஃபாலஜி சிமிலராக. ஆன்ஐசோகேமஸ், ஊகேமஸ்னால் வந்து சிமிலராக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்துட்டு முடிச்சிடுவோம். ரைசோபஸ், it is an bread mold. Next, albugo, it is an parasite fungi on mushroom. Parasite fungi on mustard. Sorry, வாய் தவறி வந்துட்டு தப்பாக நினைக்காதீங்க. பப்ளிக் ஒன்றும் தெரியாது போல அப்படின்ட்டு வாய் தவறி வந்துட்டு. நெக்ஸ்ட்டு மியூக்கர் குட்டியாகவே எழுதிடுவோமா? மியூக்கர். ஓகே, நிமோனிக்ஸ் நிமோனிக் என்னது? ராம். ஃபைகோமேசிக்ஸ் பார்த்துடலாமா? ஃபைகோமேசிக்ஸ் இட்ஸ் வந்து லோவர் ஃபங்கை ஆர் ஆல்கல் ஃபங்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்வாட்டிக் ஹேபிட்டட்டில் டீகேயிங் வுட் மாய்ஸ் பிளேஸில் வந்து இதாகும். அண்ட் டேம் பிளேஸஸ், டேமில் சேரு சொத்தன்னு இருக்கலாம், தட் இஸ் கால்ட் டேம்ஸ் பிளேஸஸ். அண்ட் இட்ஸ் ஆப்ளிகேட். கண்டிப்பாக அது வந்து பேரசைட்டாக தான் இருக்கும் பிளான்ட்ஸில். மைசிலியம் வந்து ஏசெப்டேட்டாக இருக்குது அண்ட் சீனோசைட்டிக்காக இருக்குது. ஓகேவா, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பை மொட்டைல்னால் வந்து சூஸ்போர், நான் மொட்டைல்னால் வந்து ஆப்லானாஸ்போர்,
நியூக்ளியார் வந்து ஸ்பொராஞ்சியத்தில் வந்து பிளேஸ்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் செக்ஷுவல் வந்து சைகோஸ்போரஸ் வந்து 2 கேமெட் வந்து ஃபியூஸ் ஆனால் வரும். சரியா? இந்த 2 கேமெட் வந்து ஐசோகேமஸ், ஆன்ஐசோகேமஸ் ஆர் ஊகேமஸ் அப்படின்னா. ஐசோகேமஸ் அப்படின்னா சேமு, ஆன்ஐசோகேமஸ் ஊகேமஸ் டிசிமிலராக இருக்கும். ஓகே. அண்ட் இதோட எக்ஸாம்பிள் வந்து ரைசோபஸ், பிரெட் மவுல்ட், ஆல்பியூகோ, பாராசைட் ஃபங்கை அண்ட் மஸ்டார்ட், நியூக்கர் அவ்வளோதான். இது வந்து ஒரு பிவைக்யூ மார்க்கு நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் வந்து இதில் வந்து பேஸ்ட் ஆன் இந்த மாதிரி எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது ஒரு பிவைக்யூ. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஆஸ்கோமேசிட்ஸ் போகலாம். This is called sac fungi. இதுக்கு இன்னொரு பேர் வந்து sac fungi. Sac fungi. Ascomycetes. பார்க்கலாமா? They are unicellular. யூனிசெல்லுலாரில் வந்து ஒன்று தான் வந்து இருக்குது. ஒன்று சொல்ல முடியாது, நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஒன்று தான் கொடுத்துருக்கான். நிறையா கூட இருக்கலாம் யூனிசெல்லுலாரில், என்னமோ. ஓகே. யூனிசெல்லுலாரில் வந்து ஈஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து செக்கரோமைசிஸ். ஓகே. அண்ட் மல்டி செல்லுலார் வந்து பெனிசிலியம். Multicellular for penicillium. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைசிலியம் வந்து பிரான்ச்சு செப்டேட்டாக இருக்கும். மைசிலியம் பிரான்ச்சாகவும் செப்டேட் கிராஸ்வாலும் கொண்டிருக்கும். இது வந்து சாப்ரோஃபைட்டிக்காக இருக்குது, டீகம்போசஸாக இருக்குது, பாராசைட்டிக்காக இருக்குது அண்ட் காப்ரோஃபைலஸாக இருக்குது. காப்ரோஃபைலஸ் அப்படின்னா டங்கில் வந்து க்ரோ ஆகும். டங்க்னா மீன்ஸ் மாட்டு சாணம் இருக்குல்ல, அதில் வந்து க்ரோ ஆகும். தே ஆர் சாப்ரோபைட்டிக். டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசமோட ஆர்கானிக் மேட்டரை ஃபுட்டுக்காக சாப்பிட்றவங்க பேர் தான் சாப்ரோஃபைட்டிக். டீகம்போசஸ் பேரசைட் வந்து ஹோஸ்ட்குள்ளே வாழ்கிறவங்க. டீகம்போசஸ் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க. அப்புறம் பைலஸ் growing on dung. இதில் asexual reproduction வந்து ஏசெக்ஷுவல் வந்து
கொனிடியா மூலமாக வந்து இதாகுது. பை கொனிடியா. ப்ரொடியூஸ் எக்ஸோஜெனியஸ்லி, வெளியே. ப்ரொடியூஸ்ட் எக்ஸோஜீனியஸ்லி. ஒரு ஸ்பெஷல் மைசிலியம் எக்ஸோஜெனியஸ்லி வந்து ஒரு ஸ்பெஷல் மைசிலியம் மேலே வந்து இந்த கொனிடியா வந்து ஃபார்ம் ஆகுது. அது பேர் தான் வந்து கொனிடியோஸ்போர். கொனிடியா வந்து ஜெர்மினேட் ஆகி தான் மைசிலியம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஆஸ்கோஸ்போர் மூலமாக தான் பை ஆஸ்கோஸ்போர். ஓகேவா? இது வந்து எண்டோவில் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு பாட்டு வரும். உள்ளுக்குள்ளே குழுங்குதடி செந்தல வைக்குதடி அப்படி. நல்லா இருக்கும். எத்தனை 8 இதாகும்னு நினைக்கிறேன். 8 ஆஸ்கோஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது என்சிஆர்டியில் இல்லை, பட் சொல்கிறேன். எழுதுன்னா எழுதி வச்சுக்கோங்கப்பா. சிங்குலர்லாம் தேவை கிடையாது, நம்ம படிக்க அதையா இது பண்ண போகிறோம். சரி, இந்த ஆஸ்கியா இதை எழுதி முடிச்சுட்டு ஃபுல் இல்லைன்னு சொல்கிறேன். Example, Clarice, Aspergillus, Neurospora. Canon ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா உள்ள வந்து சாகுக்குள்ளே வந்து நடக்கும். ஓகேவா? ஆஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாக்கை. அந்த ஆக்சியில் வந்து ஃப்ரூட்டிங் ப்ராடிஸ் வந்து அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி எப்படி அரேஞ்ச் ஆகிரும், அவ்வளோதான்.
இதோட எக்ஸாம்பிள் கேனன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாடிசெப்ஸ், ஆஸ்பெர்ஜிலஸ், நியூரோஸ்போரா. அண்ட் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் தான் வந்து எடிபிள். டோட்ஸ்டூல் வந்து நான் எடிபிள். ஓகே, மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் are edible. Toadstool வந்து non edible. And நியூரோஸ்போரா இருக்குல்ல, நியூரோஸ்போரா வந்து ஃபஸ்ட்டு ட்ரோசோஃபிலா ஆஃப் பிளான்ட் கிங். அதுக்கு வந்து பிளான்ட் கிங்டமில் இருக்க சொல்ல அதை ட்ரோசோஃபிலா ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு சொல்லுவாங்க. ட்ரோசோஃபிலா ஆஃப் பிளான்ட் கிங்டம். அண்ட் இட் இஸ் யூஸ் இன் ஜெனட்டிக் ஒர்க்குக்கு, பயோகெமிக்கல் ஒர்க்குக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்ட் இன் ஜெனட்டிக் ஒர்க் அண்ட் பயோகெமிக்கல் ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஆஸ்கோமைசிட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து சாக்ரோமை. அண்ட் இது வந்து யூனிசெல்லார் வந்து ஈஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் சக்கரோமைசிஸ். மல்டிசெல்லார் வந்து பெனிசிலியம். மைசிலியம் வந்து பிரான்ச்சு செப்டேட்டாக இருக்கும். அண்ட் வந்து சாப்ரோஃபைட்டிக், டீகம்போசர், பேராசைட்டிக், காப்ரோஃபைலஸ். அண்ட் வந்து ஏசெக்ஷுவலில் வந்து கொனிடியா வந்து எக்ஸோஜீனியஸ், அதாவது வெளியே ஒரு ஸ்பெஷல் மைசிலியம் கொனிடியோஸ்போஸ் மூலமாக வந்து இதாகும். அண்ட் கொனிடியா வந்து ஜெர்மினேட் ஆகி மைசிலியம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்டு ஆஸ்கோஸ்போரில் வந்து எண்டோஜெனிஸ், எண்டோ மீன்ஸ் உள்ள வந்து ஒரு சாக்லைக் ஆஸ்கில் வந்து இதாகி அரேஞ்ச் டு ஃபார்ம். அது வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸாக அரேஞ்ச் ஆகி ஃப்ரூட்டிங் பாடிஸாக அரேஞ்ச் ஆகும். அந்த இது பேர் தான் வந்து ஆஸ்கோஸ்போர்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள் வந்து கேனன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாடிசெப்ஸ், ஆஸ்பெர்ஜிலஸ், நியூரோஸ்போரா. அண்ட் மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் தான் வந்து எடிபிள். நியூரோஸ்போரா வந்து ஜெனட்டிக் ஒர்க்கையும் பயோகெமிக்கலையும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இது இருந்ததுனால ட்ரோசோஃபிலான்னு ஏன்னு சொன்னாங்க தெரியல. பட் ஆனால் வந்து இதை வந்து ஒரு மார்க்கில் கேட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ட்ரோசோஃபிலா ஆஃப் பிளான்ட் கிங்டம் இது நெக்ஸ்ட்டு பெசிலியோ மைசெட்ஸ். பெசிடியோமைசிட்ஸில் வந்து என்னதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா மஷ்ரூமு, பிராக்கெட் ஃபங்கை, பஃப் பால்ஸ், இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். என்னதெல்லாம்? மஷ்ரூம், பிராக்கெட் ஃபங்கை அண்ட் பஃப் பால்ஸ். ஓகேவா? இது வந்து எதுலெல்லாம் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னா சாயிலு, லாகு, ட்ரீ ஸ்டம்ப்பு, இதெல்லாம் இதாகும். அண்டு வந்து லிவிங் பிளான்ட் பாடி இருந்துச்சு. லிவிங் பிளான்ட் பாடி அப்படின்னா அதில் வந்து பேரசைட்டாக வாங்க. பேரசைட்டிசம் வந்து ரஸ்ட்டு, ஸ்மட்டு. ஓகேவா? லைக் ரோவின் சாயில்
பேராசைட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரஸ்ட்டு அண்ட் ஸ்மட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் மைசிலியம் வந்து பிரான்ச்ட் அண்ட் செப்டேட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஏசெக்ஷுவல் ஸ்போர் வந்து ஃபவுண்ட் ஆகலை, ஆனால் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. அது வந்து ஃப்ராக்மெண்டேஷன் இதில் வந்து காமனாக நடக்கும். ஓகே, ஏசெக்ஷுவல் generally not found. ஃப்ராக்மெண்டேஷன் இதில் வந்து காமன். ஓகேவா? அண்ட் இதில் வந்து செக்ஸ் ஆர்கன் வந்து ஆப்சன்ட், பட் பிளாஸ்மோகேமி வந்து நடக்கும் ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. வெஜிடேட்டிவ் சொமேட்டிக் செல்லை ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பிளாஸ்மோகேமி வந்து இதாகும். அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஜீனோடைப்பாக இருந்தாலும் தான். Plasmogamy occur by fusion of two vegetative somatic cells genotype. ஓகேவா? ரிசல்டன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து டைகேரியம் மெசிடியம் வந்து கொடுக்கும். ஏற்கனவே பார்த்தோம்ல இதோட ரிசல்ட். நெக்ஸ்ட்டு கேரியோகேமியும் மியாசிஸும் பெசிடியமில் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அது வந்து 4 பெசிடியஸ் ஸ்போர் வந்து எக்ஸோஜினிஸ், அதாவது வெளியே உருவாக்குறது இது பண்ணும். அண்ட் வந்து பெசிடியா வந்து ஃப்ளோட்டிங் பாடிஸ் வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். அது பேர் வந்து பெசிடியோகார்ப்.
பக்சீனியா ரஸ்ட்டு, அகாரிகஸ் மஷ்ரூம், யூஸ்டிலாகஸ் மட். ரெண்டாவது பக்ஸினியா பியூ இருக்கும், அதே மாதிரி ஹஸ்கிக்கும் ரெண்டாவது பியூ இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது பவு அப்படின்னு பவு அப்படின்னு வச்சுக்கோங்க. பவு அப்படி பவ் பேசி இப்போ பவ். Last concept of today's class, it's Deuteromycetes. Heading எழுதிட்டு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ பெசிடியோமைசிட்ஸ்னால் என்னது? அதில் வந்து மஷ்ரூமு, பிராக்கெட் ஃபங்கை, பஃப் பால்ஸு இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். அது வந்து சாயிலு, அதுக்கப்புறம் லாகு, ட்ரீ சம்பு, அப்புறம் லிவிங் பிளான்ட்டில் வளர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து பேரசைட் வந்து ரஸ்ட்டு அண்ட் வந்து ஸ்மட்டு. ஓகேவா? மைசிலியம் வந்து பிரான்ச்சு செப்டேட்டாக இருக்குது. ஏசெக்ஷுவல் ஸ்போர் வந்து ஜெனரலி ஃபவுண்ட் ஆகலை, பட் வெஜிடேட்டிவ் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. அது வந்து ஃப்ராக்மெண்டேஷன் காமனாக இருக்குது. செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. அதனால் பிளாஸ்மோகேமி அக்கர் ஆகி ஃபியூஷனிங் ஆஃப் ரெண்டு வெஜிடேட்டிவ் சொமேட்டிக் செல்ஸ் வந்து ஃபியூஷன் ஆகுது. ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் ஜீனோடைப்ஸ் அது மாதிரி ஃபியூஸ் ஆகுது. ரிசல்டன் ஸ்ட்ரக்சர் வந்து டைகேரியோட்டிக். ஓகேவா? டைகேரியோட்டிக் அந்த இது வந்து பெசிடியம்க்கு வந்து கொடுக்கும். கேரியோகேமி ஆர் மியாசிஸ் வந்து பெசிடியமில் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அது வந்து நார்மல் பெசிடியம் ஸ்போர் வெளியே எக்ஸோஜினியஸில் வந்து கொடுக்கும். பெசிடியா வந்து ஃப்ளூட்டிங் பாடிஸில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை பெசிடியோ டாக்ஸின்னு சொல்லுவாங்க. பவுன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்சீனியா ரஸ்ட்டு, அகாரிகஸ் மஷ்ரூம், யூஸ்டிலாகஸ் மட்டு. பீக்கு அப்புறம் ரெண்டாவது யூ இருக்குது. அதே மாதிரி அதுலேயும் ரஸ்ட்லேயும் ரெண்டாவது யூ இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டியூட்ரோமைசெட்ஸ். திஸ் இஸ் கால்ட் imperfect fungi. It's called imperfect fungi அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எழுதிடும்.
Perfect. Sanjay. Because இதில் வந்து asexual and vegetative phase மட்டும்தான் known ஆகிருக்கு. சரியா, என்னதுலாம் ஏசெக்ஷுவலும் வெஜிடேட்டிவ் இதுவும் தான் வந்து தெரியும், செக்ஷுவல் வந்து தெரியாது. அப்படி வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எப்படியோ பெசிடியம் எசெக்ஸு, ஆஸ்கோ, வைகோ இந்த மாதிரி இது கூட தான் வந்து சேர்ந்துருக்க மாதிரி இருக்கும். அப்படி தெரிஞ்சு அப்படின்னா அந்த டியூட்ராம் எசெக்ஸை தூக்கி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பெசிடியம் எசெக்ஸாக செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது போய் பெசிடியம் எசெக்ஸ் கூட இந்த டியூட்ராம் எசெக்ஸ் இல்லாமல் அப்படி உட்காந்துக்கிறோம். அதனால் இது வந்து டிஃபர் பண்ணல, டிஸ்கவர் பண்ணல, யாருமே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் எப்படியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அவ்வளோதான். அதனால அந்த இது இஸ் கால் இம்பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து செக்ஷுவல் வந்து தேவை, செக்ஷுவல் ஸ்டேஜ் வந்து தேவை. ஸோ தட்ஸ் கால் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. It is also possible asexual and vegetative stage have been given one name. நான் சொன்னது தான், அதுதான் இவ்வளோ லென்த்தாக போயிட்டுருக்கு. டக்கு டக்குன்னு சொல்கிறது, டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அதை எழுதணும், எழுதுறதுக்குள்ளே கை அப்படியே இதாக செக்ஷுவல் ஸ்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா அது அனதர் கிளாஸில் போய் பேச. பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் முடிஞ்சிடும். நாளையோட பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அண்ட் நாளைக்கு வந்து டிபிபியும் கொடுத்துருவேன். டிபிபி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிஒய்க்யூஸும் வந்து கொடுப்பேன். அது வந்து கமெண்ட் பண்ணிட்டு போகணும், ஓகேவா? ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லி முடிச்சிச்சு. நான் எழுதுறதுக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? எப்படி சொல்லி முடிச்சோம்? இது வந்து இன்னும் கண்டுபிடிக்கல, அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த 4 2 போய் உட்காந்துரும் அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சோம். ஆனால் இது அவ்வளோ லென்த்தியாக போயிட்டு அதான் டியூட்ரோமைசஸ்லேருந்து தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு அந்த 2 எதனா ஒன்றில் இதில் வந்து செக்ஸுவல் டென்ஷன் சேமாக இருக்கும், அது பேசுவோம். நெக்ஸ்ட்டு
தே ரீப்ரொடியூஸ். அவங்க வந்து ஏசெக்ஷுவல் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? only by asexual spore called conidia. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைசிலியம் வந்து செப்டேட் அண்ட் பிரான்ச்டாக இருக்கணும். மைசிலியம் வந்து செப்டேட் அண்ட் பிரான்ச்டாக இருக்கும். அண்டு சில பேர் வந்து எப்படி சாப்ரோஃபைட்ஸாக இருக்காங்க, இல்லைன்னா பேரசைட்டாக இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பேர் வந்து லிட்டரை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து மினரல் சைக்கிளிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க இந்த டியூட்ரமைசிஸ்காரங்க. சரியா? இப்போ எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. இவங்களால தான் எல்லாமே வருது. இந்த மினரல் சைக்கிளிங்லாம் இவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க மினரல் சைக்கிளிங்லாம். அதனால் டீகம்போசஸும் இவங்க தான். இவங்களாம் இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படியே டீகம்போஸ் ஆகாமல் எல்லாமே நடந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு குப்பை போட்டாலும் அப்படியே வரும். அதுமாதிரி யாரெல்லாம் இறந்துட்டாங்க, அவங்கள திரைக்கணுன்னாலும் அவங்களோட பாடி வந்து அது அப்படியே அடுக்கடிக்காக வந்துகிட்டே இருக்கும். நைட் நேரம் நான் என்ன சொல்லிட்டுருக்கேன். ஸோ இது அப்படியே கனவுல வரும். கற்றுவோம். அப்புறம் சைக்கிளிங் அவ்வளோதான். எக்ஸாம்பிள் மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, எக்ஸாம்பிள் ஆக்டிவ்னு வச்சுக்கோங்க. ஆல்டர்னேரியா, கோலிட்டோ ட்ரைகம், ட்ரைகோடர்மா, ஆக்ட் பண்ணாதடா ஒரு அக்கா சொல்லுங்க. ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, அக்கா வந்திருக்கேண்டோ அப்படின்னு ஒருத்தவங்க யாரோ இந்த மாதிரி டைலாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது இல்லை, என்னோட பண்ணிகிட்ருக்கீங்க? என் தலைவர் தான் அப்படி சொல்லிட்டுருப்பார். கேட்டால் வந்து நமக்கு பற்றி நட்டுவர். அவ்வளோதான், ஆக்ட் முடிஞ்சுட்டு. ஓகே, இது ரப்பு மட்டும் தனியாக இருக்குது, ரோடிஸ் அப்படியே தனியாக இருக்குது. ஓகே, ஆரம்பிக்கலாமா? என்னது டியூட்ரமைசிக்ஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து வெஜிடேட்டிவ் ஃபேஸும் ஏசெக்ஷுவல் ஃபேஸும் தான் இருக்குது. அண்ட் வந்து பர்ஃபெக்ட்னால் வந்து செக்ஷுவல் ஸ்டேஜ் வந்து இருக்கணும். செக்ஷுவல் ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து ஆஸ்கோமைசிக்ஸ், டியூட்ரோமைசிக்ஸ் இது கூட தான் எப்படியும் சம்மந்தப்பட்டிருக்கோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த டியூட்ரோமைசிக்ஸ் இந்த ரெண்டில் எதுனா ஒன்று எது கூட சம்மந்தப்பட்டிருக்கோ அதில் போய் வச்சுருவாங்க. ஓகேவா? அதுதான் இது ஃபுல்லாகவே இந்த 3 பாயிண்ட்டுமே அதுதான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு டியூட்ரோமைசிஸே இல்லாமல் அதை ரெண்டில் போய் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மைசிலியம் வந்து செப்டேட்டு பிரான்ச்டாக இருக்கணும். சில பேர் வந்து சாப்ரோஃபைட்டு பேரசைட்டாக இருக்காங்க. மெஜாரிட்டியான பேர் வந்து டீகம்போசஸாக தான் இருக்காங்க.
போடுற மாதிரி போட்டுட்ருக்கேன். ஓகே, அவ்வளோதான். எனக்கு சில பேர் சாப்ரஃபைட்டாக இருக்காங்க, பேரசைட்டாக இருக்காங்க. மெஜாரிட்டியான பேர் வந்து டீகம்போசஸ் அபிலிட்டி இருக்கும் அண்ட் மிராசைட்டிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதோட எக்ஸாம்பிள் வந்து ஆல்டர்னேரியா, காலியோட்ரோட்ரைக்கோ அண்ட் ட்ரைகோடர்மா ஆக்ட் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே லெசன் ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டு. அழகாக தான் எழுதியிருக்கேன் இன்னைக்கு, செம்மையாக எழுதியிருக்கேன்ல, நீட்டாக தான் இருக்கு. ஓகே, ஓகே இப்போ டக்குன்னு ஃபங்கை பார்த்துடலாமா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? கிங்டம் ஃபங்கை. கிங்டம் ஃபங்கை வந்து ஒரு யூனிக்கான கிங்டம். இது ஃபுல்லாகவே ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம் தான் இருக்குது. அண்ட் ஃபங்கை வந்து ஒரு காஸ்மோபொலைட்டான் அப்படின்னா ஏர்த்தில் எல்லா இடத்துலையுமே எவ்ரிவேர் இட் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, அண்ட் வந்து ஹியூமிட் பிளேஸில், வார்ம் பிளேசஸில் தான் இது வந்து க்ரோ ஆகும். எக்ஸாம்பிள் வந்து மோல்ட் அண்ட் ராட்டன் ஃப்ரூட்ஸ், மஷ்ரூம், டோட்ஸ்டூல் வந்து ஒரு பாய்சனஸ் மஷ்ரூம். இப்போ பேரசைட்டிஸ் ஃபங்கை அப்படின்னா மஸ்டர்ட் லீவ்ஸில் ஒயிட் ஸ்பாட் இருக்கும். இது வந்து ஒரு பேரசைட்டிஸ் ஃபங்கை. என்னது? ஆல்பியூகோ. அண்ட் சம் ஃபங்கை வந்து ஆன்டிபயோட்டிக்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து பெனிசிலியா. ஓகேவா? அண்ட் யூனிசெல்லார் ஃபங்கை வந்து ஈஸ்ட்டு. அவங்க வந்து பியர் மேக் பண்ணுறது, ப்ரெட் மேக் பண்ணுறதுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம அவங்கள. அதுக்கப்புறம் அதர் ஃபங்கை வந்து பிளான்ட்ஸு அப்புறம் அனிமல்ஸ் வந்து டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது. ஓகேவா? ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து வீட் ரெஸ்ட் வந்து காசிங் பக்சீனியா அண்ட் வந்து ஸ்மட் வந்து ஹிஸ்டுலாகோ. எக்ஸப்ட் ஈஸ்ட் தவிர எல்லாருமே வந்து ஃபிலமெண்டஸ். ஓகேவா? அவங்க பாடி வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஹைஃபே வந்து இருக்கும். ஹைஃபே அப்படின்னா அப்படி இதுதான். அண்ட் வந்து நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபே தான் கால்டு மைசிலியம். இந்த மாதிரி நெட்வொர்க் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். சொல்லிச்சானு ஹைஃபே வந்து 2 டைப்ஸ்: சீனோசைட்டிக் ஏசெப்டேட் அண்ட் செப்டேட் ஹைஃபே. செப்டேட் ஹைஃபே, ஏசெப்டேட் ஹைஃபே. ஓகே, ஏசெப்டேட் ஹைஃபே அப்படின்னா கிராஸ் வால் வந்து இருக்காது. செப்டேட்டில் வந்து கிராஸ் வால் வந்து இருக்கும். சரியா? ஃபங்கல் செல் வந்து கைட்டின் பாலிசாக்கரைட்ஸால் உருவானுச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கை வந்து சாப்ரோஃபைட்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சோலியூபிள் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து டெட் சப்ஸ்டேட்லேருந்து சோலியூபிள் ஆர்கானிக் மேட்டர் எடுக்கிறவங்க, தட் இஸ் கால் சாப்ரோஃபைட்ஸ். பேராசைட்ஸ் வந்து ஹோஸ்ட்லேருந்து வாழ்கிறாங்க. சிம்பைட்ஸாகவும் வாழ்கிறாங்க, தட் இஸ் கால் லைக்கன் ஆர் லிச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபங்கை ப்ளஸ் ஆல்கே தான் லைக்கன். ஃபங்கை வந்து ஆல்கேக்கு வந்து ஷெல்டர் கொடுக்கும், ஆல்கே வந்து ஃபங்கைக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கும். அண்ட் மைக்ரோரைஸா வந்து ஃபங்கை ப்ளஸ் ரூட் ஆஃப் ஹையர் திங்ஸ். ஓகேவா? ரீப்ரொடக்ஷன் வந்து 3 டைப் இருக்குது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல், அதுக்கப்புறம் செக்ஷுவல். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங் நடக்கும். அண்ட் செக்ஷுவலில் வந்து கொனிடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போர், ஜூஸ்போர் வந்து இதாகும். அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஊஸ்போர், சாஸ்கோஸ்போர், பெசிடிஸ்போர்ஸ் இதாகும். அண்ட் வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஃபார்ம் ஆகும். செக்ஷுவல் சைக்கிள் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. பிளாஸ்மோகேமி அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் ப்ரோட்டோபிளாசம் வந்து ஃபியூஸ் ஆகிறது தான் பிளாஸ்மோகேமி. ஃபியூஷன் ஆஃப் அப்புறம் கேரியோகேமினா வந்து ஃபியூஷன் ஆஃப் 2 நியூக்ளியை.
ஓகேவா. அது பேர் தான் வந்து கேரியோகேமி. அதுக்கப்புறம் சைக்கோட்லேருந்து ஹேப்லாய்ட் ஸ்போர்ஸ் வரும். அவ்வளோதான். ஃபங்கஸ் வந்து செக்ஷுவலி ரீப்ரொடியூசஸ் செக்ஸுவலி. ஒரு ஃபங்கஸ் வந்து செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா 2 ஹேப்லாய்ட் ஹைஃபே வந்து ஃபியூஸ் ஆகணும். ஓகேவா. சில இதில் வந்து டக்குன்னு ரேப்பிடாக ஃபியூஸ் ஆகி டக்குன்னு வந்து டிப்ளாய்டு வந்து கொடுத்துரும். டிப்ளாய்டு 2N வந்து கொடுக்கும். சில இதில் வந்து ஆஸ்கோமைசிஸ் வெஸ்டியோமைசிஸ் அப்படின்னா அது மாதிரி ஃபியூஸ் ஆகாமல் இந்த மாதிரி ஒரே செல்லுலேயே வந்து 2N வந்து வச்சுருக்கோம். அண்ட் வந்து அந்த கண்டிஷன் பேர் வந்து டைகேரியான் ஸ்டேஜ் ஆர் ஐகேரியான் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. லேட்டர் வந்து அந்த பேரண்ட் நியூக்ளியை வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு டிப்ளாய்ட் செல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. அண்ட் ஃபங்கை ஃபார்ம் வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ரிடக்ஷன் டிவிஷன் வந்து ஹேப்லாய்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் மைசிலியம், மோடாஸ்போர் ஃபார்மேஷன், ஃப்ரூட்டிங் பாடிஸ், இதை வச்சு தான் வந்து 4 கிளாஸஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் தான் வந்து பிரிக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபைகோமைசிட்ஸ். ஃபைகோமைசிட்ஸோட இன்னொரு பேர் வந்து லோவர் ஃபங்கை ஆர் ஆல்கல் ஃபங்கை. ஓகேவா. லோவர் ஃபங்கை ஆர் ஆல்கல் ஃபங்கை. அண்ட் அக்கரின் aquatic habitats, அதுக்கப்புறம் டீகேயிங் வுட் அண்ட் மாய்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் டேம்ப்ளிட் ஸ்டிச்சர்னு இருக்கிற இடத்துலலாம் இருப்பாங்க. அப்புறம் இவங்க கண்டிப்பாக வந்து பேரசைட்ஸாக தான் இருக்காங்க இதில் பிளான்ஸில். அண்ட் வந்து மைசிலியம் வந்து ஏசெப்டேட் ஆர் சீனோசைட்டிக்காக இருக்காங்க. ஏசெக்ஷுவல் இதில் வந்து இப்போ மொட்டையில் அப்படின்னா சூஸ்போர், நான் மொட்டையில் ஆப்லானஸ்போர்ஸ் இது பண்ணுறாங்க. தே ஆர் ப்ரொடியூசஸ் ஸ்பொராஞ்சத்துக்குள்ளே தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து சைக்கோஸ்போர் வந்து ஃபியூஷன் ஆஃப் 2 கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகணும். ஓகேவா. சிமிலர் மார்ஃபாலஜினா ஐசோகேமஸ், டிசிமிலர் வந்து அனைசோ ஆர் ஊகேமஸ் அந்த மாதிரி இருக்கும். ராமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ரைசோபஸ் பிரெட் மூல், ஆப்ரியூகோ பேரசைட் ஃபங்கை ஆன் மஸ்டார்ட், அதாவது அந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ் அப்போ மஞ்சில் இருக்காங்க. அண்ட் வந்து மியூகார். அப்புறம் ஆஸ்கோமைசிஸ் இன்னொரு பேர் வந்து சாக் ஃபங்கை. அது வந்து யூனிசெல்லுலாராக இருப்பாங்க. யூனிசெல்லாரில் ஈஸ்ட்டு, சக்கரோமைசிஸ் செர்வேசி ஈஸ்டோட இன்னொரு பேர். மல்டி செல்லாராக இருந்தாங்கன்னா பெனிசிலியம் அதுக்கு எக்ஸாம்பிள். மைசிலியம் வந்து பிரான்ச்சாக இருக்கும், செப்டேட்டாக இருக்கும். அவங்க வந்து சாப்ரோஃபைட்டாக இருக்காங்க, டீகம்போசர். அண்ட் பேரசைட்டாக இருக்காங்க. காப்ரோஃபைலஸ் அப்படின்னா க்ரோயிங் அண்ட் டங்னா சாணத்தில் வந்து க்ரோ ஆன காப்ரோஃபைல்ஸ். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து கொனிடியாவில் வந்து எக்ஸோனா வெளியே வந்து ஒரு ஸ்பெஷல் மைசிலியம், அதாவது கொனிடியோஸ்போஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. அண்ட் வந்து இந்த கொனிடியா வந்து ஜெர்மினேட் ஆகி மைசிலியம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆப்லானோஸ்போர்ஸ் வந்து ஆஸ்கோஸ்போர் வந்து செக்ஷுவல் இதில் ஆஸ்கோஸ்போர் வந்து எண்டோஜெனிஸ்லி உள்ளே வந்து ஒரு சாக்லைக் ஆஸ்கியில் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் வந்து 8 ஃப்ரூட்டிங் பாடி வந்து வச்சுருக்கு. ஃப்ரூட்டிங் பாடி எத்தனை 8 ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும் ஃப்ரூட்டிங் பாடிஸில். அண்ட் வந்து இதை கேனன் இருக்கும். கிளாரிசஸ், ஆஸ்பெர்ஜிலஸ், நியூரோஸ்போரா. மோரல்ஸ் அண்ட் ட்ராஃபிக்ஸ் வந்து எடிபிள். ஓகேவா. நியூரோஸ்போரா தான் வந்து பழைய காலத்தில் ட்ரோசோஃபிலா பிளான்டிங்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து இது ஜெனட்டிக் ஒர்க்கு, பயோகெமிக்கல் இதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெசிடியோமைசிஸ் வந்து இன்க்ளூட் மஷ்ரூம், ராக்கெட் ஃபங்கை, பஃப் பால்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அவங்க வந்து சாயிலு, லாகு, ட்ரீ ஸ்டம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து லிவிங் பிளான் பாடி வாழ்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் பேரசைட்டாக இருக்காங்க. அதில் இருக்கிறவங்க பேர் தான் வந்து ரஸ்டஸ் மட்டு. ஓகேவா. மைசிலியம் வந்து பிரான்ச்டு செப்டேட்டாக இருக்காங்க. ஏசெக்ஷுவல் ஸ்போர் வந்து ஜெனரலி வந்து ஃபவுண்ட் ஆகலை. ஓகேவா. பட் வந்து வெஜிடேட்டிவ் இது வந்து காமனாக ஃப்ராக்மெண்டேஷன் வந்து நடக்குது. சரியா. செக்ஸ் ஆர்கன் வந்து இதில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்காங்க. பட் பிளாஸ்மா கேமி வந்து அக்கராகி ஃபியூஷன் நடக்குது. 2 சொமேட்டிக் செல் ஒரு வெஜிடேட்டிவ் செல் இடையில டிஃப்ரெண்ட் ஸ்டெயின்ஸாக இருக்கலாம், ஒரு ஜீனோடைப்ஸாக இருக்கலாம். ஓகேவா. அண்ட் ரிசல்டன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து டைகேரியான் ஃபேஸ் வந்து இதாகி பெசிடியம் வந்து ஃபார்ம் பண்ணுது. கேரியோகேமி மியாசிஸ் வந்து இதாகி பெசிடியோஸ்போர் எக்ஸ்டோஜெனியஸ்லி வந்து ஃபார்ம் ஆகுது. எக்ஸோ மீன்ஸ் வெளியே ஃபார்ம் ஆகுது. அண்ட் பெசிடியா வந்து ஒரு இதில் 4 பெசிடியோஸ்போர் வந்து எண்டோஜெனியஸ்லி இதாகுது. இந்த மாதிரி வெளியே வந்து இதாகுது.
அண்ட் ரெசிடியூ வந்து ஃப்ளோட்டிங் பாடிஸில் அரேஞ்ச் ஆகி ரெசிடியூ கப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோட்டிங் பாடிஸில் அரேஞ்ச் ஆகிடுச்சு, தட் இஸ் கால்ட் ரெசிடியூ கப்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதோட எக்ஸாம்பிள் பக்சீனியா வந்து ரஸ்ட்டு, அகாரிகஸ் வந்து மஷ்ரூம், யுஸ்டிலாக வந்து ஸ்மட்டு. இதை பேவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்ன பேவ் அப்படி. நெக்ஸ்ட்டு டியூட்ரோமேசிட்ஸ். டியூட்ரோமேசிட்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. எதுக்கு இது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் வந்து இதில் வந்து ஏசெக்ஷுவலும் வெஜிடேட்டிவும் தான் வந்து வெஜிடேட்டிவ் வேட்ஸ் தான் வந்து தெரியும். ஓகேவா? அண்ட் வந்து செக்ஷுவல் இது வந்து தெரியாது. அப்படி டிஸ்கவர் ஆச்சு அப்படின்னா ஆஸ்கோமேசிட்ஸ் இல்லைனா பெசிடியோமேசிட்ஸில் போய் தான் வைக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்து அதில் தான் வந்து பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் டியூட்ரோமேசிட்ஸ்லேருந்து தூக்கிட்டு வேறு கிளாஸில் தான் அப்புறம் வச்சுருவாங்க. அதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி டியூட்ரோமேசிட்ஸ்லேருந்து தூக்குவாங்க. அண்ட் த ரீப்ரொடியூஸ் ஏசெக்ஷுவல் ஸ்போர் பை கொனீடியா. ஓகே. அண்ட் வந்து மைசிலியம் வந்து செப்டேட்டாக இருக்காங்க அண்ட் பிரான்ச்சாக இருக்காங்க. சில பேர் வந்து சாப்ரோஃபைட்ஸ் ஆர் பேராசைட்டிக்காக இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் வந்து டீகாம்போசஸாக இருக்காங்க, லிட்டர் டீகாம்போசஸாக இருக்காங்க. அண்ட் வந்து மினரல் சைக்கிள்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்டர்னேரியா, கோலியோட்ரைக்கம், ட்ரைகோடர்மா. இட் இஸ் ஆக்டின் வந்து ஞாபகம். அண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு இன்றைக்கி கிளாஸ். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. செஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன டிஎம் பண்ணுங்கள், அவர் வந்து கமெண்ட்லேயே பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான். இனிமேல் நாளைக்கு வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து வைரஸ், வைராய்டு அதெல்லாம் வந்து பார்த்துடலாம். அண்ட் அதில் வந்து அனிமாலியா, பிளான்டைக்கெலாம் ஒரு குட்டி பேராகிராஃப் இவ்வளோண்டு குட்டியாக தான் இருக்கும். ஒரு 4-5 லைன் கிடக்கு. அதை மட்டும் முடிச்சு விட்டு அது வந்து சும்மா ஒரு பேசிக் மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிளான் கிங்டம் இருக்குது, செம்மையாக இருக்கும். அதெல்லாம் மாசாக நடத்துவேன் நான். ஓகே, ஆல்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு. அண்ட் போயிட்டு நாளைக்கு வரேன். இன்றைக்கி நான் கொடுக்குற லெக்சரை வந்து டெய்லி ஒன்றா பார்த்து முடிச்சிருக்கேன். பேக்லாக்ஸ் மட்டும் வச்சிடாதீங்க. வச்சா வந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து வந்து நீங்கள் முடிச்சிருங்க. அப்போ தான் வந்து டக் நம்ம கவர் பண்ணிட்டு மார்க் எழுதிட்டு பார்ட்டஸ்லாம் எழுதிட்டு எல்லாம் போக முடியும். ஓகே, அதே மாதிரி நிறையா பிவைக்யூ வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? நிறையா வந்து செஞ்சு பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம எதில் தப்பு விடுறோம், இந்தந்த கான்செப்ட்லலாம் இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? ஓகே கைஸ், பாய். போயிட்டு வரேன். டாடா.